மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, தல அரைவ்ட் இன் சென்னை. எஸ், ஐபிஎல் 2024க்கான பிராக்டிஸ் கேம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் டீம்ஸ் எல்லாருமே வந்து ஓபன் பண்ணி நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ எம்எஸ் தோனி வந்து நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் அம்பானி வீட்டு ஃபங்க்ஷன்ல இருக்காரு, அது முடிஞ்சிருச்சு இப்போ. ஸோ அவர் நாளைக்கு சென்னை வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தலை வந்து இறங்கிட்டாரு சென்னையில. அண்ட் ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பிகாஸ் அவரோட லாஸ்ட் இயர் இதுதான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா மனுஷன் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் அப்படிதான் இருக்கு. ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காரு, பேட் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் ஸ்போர்ட் பேட் வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ பார்க்கலாம். இதை தாண்டி அவர் நேற்று வேற ஃபேஸ்புக்ல நியூ ரோல் அப்படின்லாம் வந்து போட்டிருந்தாரு இல்லையா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஏற்படுத்தி இருக்கு. என்னப்பா நியூ ரோலு, ஒருவேளை வந்து அவர் வந்து இந்த கேப்டன்சிலேருந்து இறங்க போறாரோ, வேற யாரோ கேப்டன்சி பண்ண போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லப்பா அவர் ஓபன் பண்ண போறாரு, டெவான் கான்வே இல்ல இவர் தான் இனிமே ஓபனர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பேர் வந்து இல்லப்பா அவர் வந்து ஒன் டவுன் இறங்க போறாரு. ஏன்னா அவர் வந்து கிரிக்கெட் ஆரம்பிச்ச காலகட்டத்தில் ஒன் டவுன் பிளேயரா தானே இருந்தாரு. இப்ப கிரிக்கெட் கெரியரை முடிக்க போறாரு, ஸோ ஒன் டவுன்ல விளையாட போறாரு அவரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது எதுக்கான அந்த ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் அப்படிங்கிறது தலைக்கு மட்டும்தான் தெரியும். மேபி அது வந்து ஜூன் அப்படின்லாம் சொல்லி இருந்தாரு. ஸோ பார்ப்போம், ஏதோ ஆடா இல்லாம இருந்தா சரி. ஓகே. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஒரு நல்ல ஒரு சீசனா அவருக்கு இது அமையணும். ஏன்னா ஒரு லாஸ்ட் சீசன் கப் அடிக்க முடியுமாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா அது ஒரு பெரிய வேலை. பட் ஆனா அவருக்கு அஸ் அ பேட்டராகவும் அஸ் அ விக்கெட் கீப்பராகவும் ஒரு நல்ல சீசனா இருக்கணும் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். அண்ட் காலில் வேற அவருக்கு ஒரு இன்ஜுரி இருந்துச்சு, சர்ஜரி பண்ணியிருந்தாங்கிறது தெரியும்ல. இப்போ கம்ப்ளீட்டா ஃபிட் ஆகி தான் வந்திருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அண்ட் எப்படி இவரோட கேம்ப் ஆரம்பிக்க போறாரு. அண்ட் இதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அவரோட பேட்டிங் வீடியோ எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்சா நான் அப்லோட் பண்றேன். ஸோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அனிதன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் மணி. நன்றி, வணக்கம்.